ஒவ்வொரு மனிதரும் ஆங்கிலத்தில் பல ஃபேசட்ஸ் இருக்கிற மாதிரி பல கோணங்களில் அவரை நம்ம அனலைஸ் பண்ணலாம். அவரோட நான் ஒரு 25-30 வருடங்கள் நெருங்கி பழகினதுனாலையும் சில சமயம் உள்ளுணர்வுகள் ரகசியங்கள் பகிர்ந்துக்கிட்டதுனாலையும் பல விஷயங்கள் என்னால் சொல்ல முடியும். எதை நம்ம எடுக்கிறதா இருந்தாலும் ஐயாவை பொறுத்த வரைக்கும் முதல்ல பக்தியிலேருந்தே ஆரம்பிப்போம். ஏன்னா ஒவ்வொருத்தருடைய நோக்கும் வித்தியாசம். நான் அவர் மீது மிக பெரும் மரியாதை வச்சதுக்கு மிக முக்கிய காரணம் அவர் நம் இந்துயிசத்தின் மீது வைத்திருக்கும் மிகப்பெரிய பற்றுதலும் கோவில்களுக்காக தான் சம்பாதித்த எல்லாத்தையும் செலவழிக்க தயாராக இருந்த எண்ணமும். அப்படிப்பட்ட ஒரு மனிதனை நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஒரு சக்கரவர்த்தி ஒரு கோயில் கட்டலாம், 2 கோயில் கட்டலாம். பெருசாக முழுமையாக அவர் செய்வாரா அப்படின்னா இல்லை. ஆரம்பித்து வச்சுடுவார், அடுத்தவன் செய்வான், அடுத்தவன் அதில் இன்னும் கொஞ்சம் சேர்த்து விடுவான். ஆனால் இவர் எந்த வேலையை எடுத்தாலும் தெய்வ காரியங்களில் முழுமையாக தன்னை மறந்து ஈடுபடுவார். என்ன பெஸ்ட்டாக அவங்களுக்கு கொடுக்க முடியுங்கிறத கொடுப்பார். அப்போது திருச்சியை பொறுத்தவரை திருநடுங்கலத்தில் ஆரம்பிப்போமா? ஏன்னா அதுதான் அந்த கடைசி திருச்சி திருவெரும்பூரின் கடைசி திருநடுங்கலத்தை அவர் கும்பாபிஷேகம் பண்ணுறது. அது அவர் கனவுல கண்ட காட்சி தான் அவரை திருநடுங்கலத்துக்கு கொண்டு போனது. ஏன்னா அவர் என்கிட்ட அதை பகிர்ந்துக்கிட்டதுனால எனக்கு தெரியும். திருநடுங்கலநாதர் ரொம்ப விசேஷமானவர். அங்கு தான் கோளாறு பதிகம் பாடப்பட்ட ஸ்தலம் அங்கே தான். அப்புறம் ஐயோ நீங்கள் மதுரை பக்கம் போகிறீங்களே, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போகுதே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டதும் அவர் பேர் என்னப்பா, அப்புறம் தடுக்கிறதுக்காக முயற்சி பண்ணது ஞானசம்பந்தன். ஞானசம்பந்தனும் அப்பரும் இந்த கோயிலில் இருக்கும்போது காலையில் அப்பருக்கு தன் சகோதரி மதுரையிலேருந்து கூப்பிட்றாங்கன்னொன்று இவங்க போக விரும்புகிறாங்க. அப்போது ஞானசம்பந்தன் சொல்கிறாரு, ஐயோ அங்கே சமண ஆதிக்கம் அதிகமாக இருக்குது, அரசர் சமணர்களுக்கு ரொம்ப உதவியாகவும் சமண மதத்தை தழுவியும் இருக்கிறாரு, நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வருமேன்னு. அப்போ தான் அவர் சிரிச்சிட்டு கோல் எதுவுமே என்னை செய்யாதுன்னு சொல்லி அவர் புறப்பட்டு போகிறாரு. ஸோ கோல் அது பதிகம் பாடப்பட்டது அந்த தலம். அந்த தலத்தில் உள்ள தட்சிணாமூர்த்தி ஒரு விசேஷமான சிலை. அங்கு திருமணமாகாத பெண்கள் மஞ்சள் இடிக்கிறதுக்குன்னு ஒரு உரல் இருக்குது. அது பல்லவர் காலத்து உரல். இவர் கனவில் அங்கே இருக்கிற பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணுவது போல் ஒருவரை காண்கிறார். அவர் குடத்தை தோளில் சுமந்து பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணுவதையும் அவர் பார்க்கிறார். அதை பார்த்து பின் ஒரு நாள் அந்த கோயிலுக்கு போகும்போது தான் அவருக்கு தெரிந்தது இந்த கோயில்தான் அவரை அழைத்தது என்று. அந்த கோயிலுக்காக அவ்வளோ செஞ்சு கொடுத்தாரு. அபிஷேகமும் ராஜகோபுரம் கட்டினாரோ, ராஜகோபுரமும் கட்டி ஒரு நல்ல ஆரம்பம் திருச்சியில் அவர் செஞ்சது அந்த கோயிலில் தான். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா திருவெரும்பூர், திருஆனைக்கா, வயலூர், திருப்பைஞ்சீலி, மலைக்கோட்டை. 2 முறை செஞ்சுருக்காரு. ஒரு முறை செஞ்சு 2வது முறை தங்கமுலாம் பூசினார். அந்த கடைசியில் அம்பாள் கோவில்
அது என்னது திடீர்னு பேர் கூட உணர்வில் அது பேர் வர சமயபுரத்தார். சமயபுரத்துக்கு செய்யதும் 2 முறை செஞ்சுருக்காரு. சமயபுரத்தில் தங்கம் வேயும்போது ஒன்றும் கம்ப்ளீட்டாக ரினோவேட் பண்ணார். சமயபுரம் ரினோவேஷன் நம்மால் யோசித்து கூட பார்க்க முடியாது. காரணம் என்னென்னா, முன்னாடி உள்ள சமயபுரம் கோயிலுக்கு போனவங்களுக்கு தான் தெரியும், குளிக்க இடம் இருக்காது, தண்ணி வற்றி போய் நிற்கிற குளம் இருக்கும். அந்த சின்ன ஓடை மாதிரி போயிருக்கும். அதுக்கும் கோயிலுக்கும் நடுவில் ஒரு இதில் ஒரு ரோ ஆஃப் ஹவுசஸ் இருக்கும், ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும், கடைகள் இருக்கும். நம்மால் அங்கே முடியை இறக்கி ஒழுங்கானபடி குளிக்கக்கூட முடியாது. இந்த நிலையில் 10 ஏக்கர் இடத்த வாங்கி அந்த நீர் ஓட்டத்தை கம்ப்ளீட்டாக மாற்றி அமைச்சு அந்த கோவிலில் விஸ்தாரப்படுத்தி சுவர்களை நல்லா எழுப்பி இந்த கோயிலுக்கு வரவங்க தங்குறதுக்காக மிகப்பெரிய லெவலில் ஒரு கட்டடத்தையும், முடி இறக்கி குளிக்கிறதுல அவங்களுக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக அவருடைய ஆசை சமயபுரம் கோயில் திருப்பதிக்கு நிகராக கொண்டு வரணும். இது எத்தனையும் அவர் என்னுடன் பேசி என் காதால் கேட்டு நான் உள்வாங்கி சொல்வது, இதில் எதுவுமே பொய் கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு அந்த கோயில்களில் ஈடுபாடு. அதனால தான் நான் அவர் மீது மிக பெரும் மரியாதை வச்சுருந்தேன். ஒரு இந்து மதத்தில் ஒரு குறிப்பிட்ட தனி மனிதன் இந்த அளவுக்கு கோயில்களுக்கு செய்தார் அப்படிங்கிறது நம்மால் நினச்சி கூட பார்க்க முடியாது. சரி, எந்த கோயிலையாவது தான் செஞ்சதாக அவர் அடையாளப்படுத்தி இருக்காருன்னா இல்லை. எந்த கோயில்லையுமே தன்னுடைய பெயரை பதிக்கலை, அந்த அடையாளங்களை விட்டு போகலை. நாம் இப்போது கோவில்களில் பார்த்தா டியூப் லைட் கொடுக்குறவன் அதில் எழுதிடுறான், லைட் வெளிச்சத்தில் பாதி அதில் காணாமல் போகுது. அப்படிப்பட்ட ஒரு சாரார் உள்ள இடத்தில் இவ்வளோ கோடிகள் செலவழித்த ஒருவர் தன் பெயரை எந்த இடத்துலையும் பதிக்கலை. வயலூர் கோயில் செய்யும்போதும் சரி, அவர் அவ்வளோ இன்வால்வ் ஆகி செஞ்சார். ஸ்ரீரங்கத்து மதில் சுவர் ஒரு அரசனே ஆண்டியாக போன ஒரு இடம். சுவர் கட்டுறதுக்காக கொள்ளை அடித்தான் ஒரு அரசன். அப்படிப்பட்ட இதில் அவர் ஸ்ரீரங்கம் மதில் சுவர், ஏன் அது மட்டும் திருப்பயஞ்சிலி மதில் சுவரும் அவர் தான் கட்டினார். அவ்வளோ சிறப்பு செஞ்சு திடீர்னு கேள்வி கேட்பார், நமக்கு அது புரியாது. திடீர்னு அப்பருக்கு அமுதூட்டிய நிகழ்வை சொல்லும்பார். நமக்கு என்ன தெரியும், நான் மொழின்னு முழிப்பேன். இது கூட தெரியாது அவனுக்கு. வெயிலில் வர்றாருன்னு சொல்லி அம்மையும் அப்பனுமே தயிர் சாதத்தை தலையில் கட்டிட்டு கொண்டு போய் அவரை ரிசீவ் பண்ணி உணவு கொடுத்து அவரை கூப்பிட்டு வழிகாட்டிட்டு இங்கே அம்மையப்பனாக காட்சி தந்தது இது கூட உனக்கு தெரியலையான்னு நம்மளை சொல்லுவார். அதேமாதிரி சமயபுரத்தில் அந்த தேர் அன்னைக்கு பெரிய லெவலில் சாப்பாடு போடுவார். ஒரு முறை நீயும் வா அப்படின்னு கூப்பிட்டு போனார். போனால் அவரோட நின்று சாப்பாட்டுக்கு எல்லாம் ரெடி, மக்கள் உட்காந்துருக்காங்க. யாராவது சிவபுராணம் சொல்லுங்கன்ட்டார். அப்போ எனக்கு சிவபுராணம் ஒன்றும் தெரியாது. நான் முழிக்கிறேன், யாராவது சிவபுராணம் சொல்லுங்கன்னு எதிர்பார்க்குறாரு அவர். அங்கே நிற்கிற எந்த சன்னியாசிக்கும் சிவபுராணம் தெரியலை. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் நமச்சிவாயம் மட்டும் சொல்லிகிட்டு இருக்கான். அன்றைக்கு அவர் ரொம்ப வருத்தப்பட்டார். என்ன, இந்து மதத்தை பற்றி நம் மக்களுக்கு இந்த அளவுக்கு ஈடுபாடு இல்லை, சிவபுராணம் சொல்லக்கூட தெரியலையே அப்படின்னாரு. ஸோ கோயில்களுக்கு அவர் தன்னலம் கருதாது செய்த அந்த நிகழ்வுகளை பற்றி சொல்லி மாளாது. இந்த சமுதாயம் நல்லா இருக்கணுங்கிறதுல மிக மிக விருப்பமாக இருந்தார். இந்த சமுதாய மக்கள் படிப்பில் நல்லா வரணும், எல்லாவற்றிலும் முன்னேறணும்னு. அப்போ அந்த பீரியடில் நமக்கு இந்த கோல்டு மெடலோ சில்வர் மெடலோ பிரான்ஸ் மெடலோ தமிழ்நாட்டில் யாராலையுமே வாங்க முடியலை. அப்போ இன்டர்நேஷ்னலாக எந்த ஈவெண்ட்லேயும் நம்ம மக்கள் வரலையேன்னு திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு, நான் ஸ்பான்சர் பண்ணுறேன், ஒரு 20 பேரை ரெடி பண்ணேன், அந்த 20 ஸ்போர்ட்ஸ்மேன்களுக்கு நம்ம 3 வருஷத்துக்கு ஸ்பான்சர் பண்ணி எப்படியாவது ஒரு மெடல் நம்ம வாங்க வைக்கணும், அதுக்கான வழியை பாருங்க.
எனக்கு ஸ்போர்ட்ஸை பற்றி தெரியாது. அப்புறம் திருச்சி ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் மக்களை பிடிச்சி அதில் அதுக்குண்டான தரமான மக்களை வச்சு தரமான விளையாட்டு வீரர்களை வச்சு நான் 3 வருஷம் ஸ்பான்சர் பண்ணி அதுக்கான முயற்சி பண்ணார். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு நிகழ்வுகள்லேயும் சமுதாய நிகழ்வுகள்லேயும் தனிப்பட்ட முறையில் அவர் வருத்தப்படுறதும் சந்தோஷப்படுறதும் நான் நேரடியாக பார்த்துருக்கிறேன். எம்மக்கள்ங்கிற ஒரு வார்த்தை அவருக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. ஓகே, எம்மக்கள் அப்படிங்கிற வார்த்தை அது பொதுவாக அரசர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, எம்மக்கள் அப்படின்னு. அது எந்த அளவுக்கு அவர் யோசிக்கிறாருன்னா, அவர் கடையில் இருக்கிற ஒவ்வொருத்தங்களும் வயிறார உண்ணணும், நாவார உண்ணணும். 2 விஷயம் இருக்குது. வயிறார உண்றதுங்கிறது ஒன்றுன்னா, நாவார உண்றது ஒன்று. டேஸ்டி ஃபுட்டை கொடுக்கணும், அவன் திருப்தியாக சாப்பிடணும். அப்படிங்கிற வகையில் அவர் சாப்பாடு போடுறது, இதுக்காகவே நிறையா பேர் இந்த கடையில் சாப்பாட்டுக்காகவே வேலை செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்கள். எனக்கு தெரியல மற்றவங்கள்லாம் அதை சொல்லியிருக்காங்களான்னு. சாப்பாட்டுக்காகவே இந்த கடையில் வேலை செய்யலாம், அப்படி ஒரு எண்ணங்கள். அவ்வளோ நல்ல சமுதாய நோக்கோட பிள்ளைகள்லாம் படிக்கணுங்கிறதுக்காக நிறையா செஞ்சுருக்காரு. ஆனால் வெளியில் யார்கிட்டையும் சொன்னது கிடையாது. அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுவார், என் பையனை நான் அனுப்பி வைக்கிறேன், நீ கொஞ்சம் பாரு, அவன் எங்கள் கடைக்கு தூணு. ஒன்றும் இல்லை, அவன் வாட்ச்மேனாக இருப்பான். இருந்தும் அவருக்கு அந்த அளவுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார். ஒவ்வொரு வேலைக்காரனையும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவரே பர்சனலாக பேசி நல்லா ஆகிறாராங்கிறத ஃபாலோ பண்ணுவார். மருத்துவனாக நான் அந்த பகுதியையும் பார்த்துருக்கிறேன். சரி, இவ்வளோதானா சமுதாயம் அப்படின்னா இல்லை. ஒரு தடவை திருச்சியில் ஐ திங்க் 78 தெரியல, திருச்சியில் குமரன் நகர், ராமலிங்க நகர் எல்லாம் எக்கச்சக்கமாக தண்ணி வந்துடுச்சு. நிறையா பேர் கஷ்டப்பட்டாங்க. அப்போ அவர் தனிப்பட்ட முறையில் நிறையா பேருக்கு வெளியில் யாருக்குமே தெரியாது. யாரை வச்சு செஞ்சால் அந்த பொருள் அந்த ஆள்கிட்ட ஒழுங்காக போய் சேரும் அப்படின்னு அவரே சூஸ் பண்ணுவார். அப்படி சூஸ் பண்ணி அவர் கையில் அந்த பொருளை கொடுத்து சேர வச்சுருவார். ஃபாலோவே பண்ண மாட்டார். அந்த நம்பிக்கை, அந்த எப்படி சொல்கிறது, அந்த நம்பிக்கையை பெறும் வரை அவர் எல்லா செக்கிங்கும் பண்ணுவார். ஒன்ஸ் அந்த நம்பிக்கை வச்சுட்டாருன்னா அவ்வளோதான், கிராஸ் செக்கிங் கிடையாது, முழுமையாக நம்பி செய்வார். அதாவது தன் சார்பில் ஒருவரை நிறுத்தினா அவருக்கு எந்த விதமான அவமரியாதையும் வரக்கூடாது. தன்னுக்கு ஈக்குவலாக கொடுக்கணும். கோயிலுக்கு கூட்டு போவார், வா கோயிலுக்கு போகலாம், போ. திடீர்னு ஒரு 10 ரூபா கட்டி எடுத்து கொடுத்து பழகு தூக்கிட்டு போயிட்டுருக்கவங்ககிட்ட, ஸ்ரீரங்கம் கோயிலில் நடந்தது, அவங்களுக்கெல்லாம் காசு கொடுங்க. எனக்கு முதல் சந்தேகம் 10 ரூபா அவன் வாங்குவானா. 2வது சந்தேகம், ஏன் அவரே கொடுக்கலாமே, நம்மளே ஏன் கொடுக்க. இருந்தாலும் அவர் சொல்லிட்டாரு, நான் போய் கொடுக்குறேன். எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக அந்த பல்லுக்கு தூக்குனவங்க வாங்கினாங்க. தூக்கிகள் அவங்க இறைவனின் பிரசாதமாக நினச்சி வாங்குகிறாங்க. இவர் கொடுக்குறாரு. எல்லாம் முடித்தோடனே மிச்சம் கட்ட அவர் கையில் கொடுத்து, சார் கொடுக்குறதெல்லாம் கொடுத்துட்டேன், இது மிச்சம். நான் ஏன் உன்கிட்ட இதை கொடுக்க சொன்னேன் தெரியுமா? தெரியாது. கொடுக்கும் பழக்கம் உனக்கு வரணும், நான் அடுத்த தலைமுறையை உருவாக்கணும் அப்படின்னாரு. என்னால் மறக்க முடியலை. அதுக்கப்புறம் தான் நான் கோயில்களுக்கே செய்ய ஆரம்பித்தேன். ஒரு நிகழ்வு நான் அவர்கிட்ட கேட்குறேன், சார் கோயிலுக்கே இவ்வளோ செலவழிக்கிறீங்களே, ஏன் சாமானியர்களுக்கு செலவழிக்கூடாது? அதுவும் செய்வோம், தீபாவளிக்கு அடுத்த நாள் போகிறது வர்றது எல்லாம் இருக்குது. ஆனால் அவை சாதாரணமான நிகழ்வுகள், அது எல்லாரும் செய்யக்கூடிய ஒன்று, அதை பற்றி கவலைப்படாது. ஆனால் கோயில்களுக்கு நான் ஏன் செய்கிறேன்னு தெரியுமான்னாரு. தெரியல சார். ஒன்று தெரிஞ்சுக்கோ,
ஒரு திருடன் கோயிலில் வந்து சுவாமிக்கு முன்னாடி நிற்கும்போது கூட என்னை திருடனாக படைச்சிட்டியே, நானும் நல்லவனாக வாழ முடியலையே, தலை நிமிர்ந்து வாழ முடியலையே அப்படின்னு ஒரு திருடன் கூட வருத்தப்படுவான். எந்த தப்பு செய்கிறவனும் கோயிலுக்கு வந்தானா இப்படி நான் ஒரு தப்பு பண்ணிட்டேனே, என்னை கொஞ்சம் மன்னிச்சிருன்னு கேட்பான். அப்படிப்பட்ட ஒரு இடத்த நான் உருவாக்க விரும்புகிறேன், அதை பாதுகாக்க விரும்புகிறேன். நான் எவ்வளோதான் ஒரு தனி மனிதனுக்கு கொடுத்தாலும் அவனுக்கு இன்னும் கொடுக்க மாட்டாரான்னு தான் தோணும். ஆனால் கோயிலை நான் நிர்வாகம் பண்ணி கோயிலை நல்ல முறையாக வச்சுட்டேன்னா அந்த சன்னிதானத்துக்கு வரவேன் தெய்வத்துக்கிட்ட தன் குறைகளை எல்லாம் சொல்லி கேட்பான். அங்கே ஒரு நிறைவு பிறக்கும். அதுக்காக தான் நான் கோயிலுக்கு செய்கிறேன். அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சு இவர் ஏன் இவ்வளோ கோயிலுக்கு செய்கிறாரு. இது எல்லாத்துலேயுமே நான் நேரடியாக இன்வால்வ் ஆகியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கோவில் நிகழ்வுகள் நிறையா இருக்குது. அவருக்கு இந்த தாய்மானவர் கோவில் மேலே ரொம்ப ஒரு அட்டாச்மெண்ட் உண்டு. அந்த கதையை அடிக்கடி என்கிட்ட சொல்லுவார். தாயுமானவரை பற்றி எப்படி வந்து சமயபுரத்தால் மீது அட்டாச்மெண்ட் அதிகமோ அதே மாதிரி தாய்மானவர் மீது. அதில் ஒரு நிகழ்வு ஒரு நாள் எனக்கு ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குன்னாரு. ஏன் சார் அப்படி, என்ன சார் அப்படின்னு. ஒரு நல்ல பசு அப்படியே பாலை குடத்தில் எடுத்துகிட்டு வந்து அதை தாய்மானவருக்கு அபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் எவ்வளோ காசு கொடுத்தாலும் சுத்தபத்தமாக, அதாவது பால் கறக்கிறவனும் சிவபக்தனாக சுத்தபத்தமாக வந்து அந்த காம்புகளை சுத்தபத்தமாக கழுவி பாலை பக்தியோடு கறந்து அதில் எந்த விதமான நீரும் சேர்க்காமல் வந்து கொடுத்து அவர் அபிஷேகம் தாய்மானவருக்கு செய்யணும்னு ரொம்ப ஆசை, எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்னாரு. அப்போ நான் ஏன் சார் நம்ம வேணால் ஒரு பசு பண்ண வைக்கலாமான்னு. நீ இன்சார்ஜாக எடுத்துக்கிறியா, நான் அதுக்கான வழியை பார்க்குறேன். ஆனால் நம்ம யார்கிட்ட கொடுத்தாலும் அவங்க அதே பக்தியோடு செஞ்சு கொடுக்கணும். அது முடியுமாங்கிறத நீ சொல்லுனார். என்னால் அது முடியலை. அப்போ அவர் எந்த அளவுக்கு யோசிக்கிறார். ஒரு அபிஷேக பால் எப்படி இருக்கணும், அதன் பசு எப்படி இருக்கணும், அது எப்படி வளர்க்கப்படணும், எப்படி பக்தியோடு அந்த பாலை கறந்து கொண்டு வரணும் அப்படின்னு. இது எல்லாம் தான் அவர் சொடுக்கிட்டால் என்னை ஓடி வர வச்சிச்சு. வெளியில் இருந்து பார்க்கும்போது என்னடா என்ன இந்த டாக்டர் ஏன் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு. வெளியிலேருந்து பார்க்குறவனுக்கு ஓ பணத்துக்காக இவன் மடிகிறான் பலன். அந்த பக்தியெல்லாம் வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அவருக்கு வந்து பக்தி அதிகம். நிறைய இடங்களில் வந்து வெளியிலேயே தெரியாமல் இன்னார் மூலமாக இந்த வேலைகள் செஞ்சு அந்த மக்களுக்கு போய் அடையணும். லைக் சுனாமி, இவ்வளோ பாய் போகணும், இவ்வளோ தலகாணி போகணும், எல்லாம் இவ்வளோ துண்டு போகணும், இவ்வளோ வேஷ்டி போகணும். ரைட், யார் மூலமாக போகணும், எப்படி போகணும், எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணிவிட. சரி, இதெல்லாம் ஒதுக்கி வச்சுருவோம். இப்போ பக்தியும் சமுதாயத்தை பற்றியும் சொல்லிட்டேன். நட்புக்கு பற்றி சொல்லலாம். நட்பு, தன் நண்பனை எந்த காலத்துலேயும் விட்டு கொடுக்க மாட்டார். நண்பனை எந்த காலத்துலேயும் விட்டு கொடுக்க மாட்டார். ஒன்ஸ் அவர் நட்பு வச்சிட்டாருன்னா அந்த அளவுக்கு பார்ப்பார். அவர் அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை, பசிக்கு உதவாத அன்னம், பிரச்சனைக்கு நிற்காத நண்பன், தாகத்துக்கு கிடைக்காத தண்ணி, இதெல்லாம் என்ன பிரயோஜனம். ஒரு தடவை நான் மிகப்பெரிய பிரச்சனையில் மாட்டினேன். அதுக்காக அவர் இறங்கி வந்து என்னை அதிலேருந்து வெளியில் கொண்டு வரதுக்கான முயற்சிகளை மேற்கொண்டார். ஓகே, அந்த அளவுக்கு நட்புக்காகவும் இறங்கக்கூடிய ஒருவர். அவர் நிறைய செய்வார். லைக் ரமலான் நோன்புக்கு இருக்கிறவங்க நோன்பு விடுறதுக்காக அவர் வந்து தன்னுடைய கடையிலேயே ஒரு பகுதியில் நோன்பு விடுறதுக்காக, ப்ரேயர் பண்ணுறதுக்காக, உணவுக்காக எல்லாம், அதே மாதிரி சர்ச்சுகளுக்கு இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தார்.
பொதுமக்களுக்கு வந்து இன்சென்சிட்டிவாக இருக்காங்க. யார் மேலனா சில நிகழ்வுகள், விவசாயிகள், கஷ்டப்படுபவர்கள் மீது பெரிய சென்சிட்டிவாக அவங்க யாரும் பார்க்குறதில்ல. ஆனால் அவை எல்லாமே இவரை ரொம்ப பாதித்தது. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த 3ஆம் உலகப் போரா கலைஞர் வைரமணி எழுதின புத்தகத்தை அவரை வச்சே ஃப்ரீயாக நிறையா மக்களுக்கு அவர் கொடுத்தது. அந்த ஈவெண்ட் மத்தியானமும் சாயங்காலமும் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ என்னால் போக முடியலை. சரிங்களா? அந்த அளவுக்கு கோயிலுக்கு போனால் கூட முதல் மரியாதை அவர் வாங்கவே மாட்டார். கையை காமிச்சிடுவார். கூட அவர் யாரை அழைச்சிட்டு போகிறாரோ அவரை கையை காமிச்சிடுவார். அந்த மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், இந்த சமுதாயம் நல்லா இருக்கணும், மாணவர்கள் நல்லா இருக்கணும், நம்ம தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிகளில் மெடல்கள்லாம் வாங்கி வந்து குவிக்கணும், கோயில்கள் திறம் நல்லபடியாக மெயின்டைன் பண்ணணும், எல்லாரும் நிறையா பக்தியில் திளைக்கணும் அப்படிங்கிற எல்லா நல்ல எண்ணங்களும் மிக அதிகமாக உள்ள ஒரு மாமனிதர் அவர். ஓகே. ஆனால் அவர் சூஸ் பண்ணாருன்னா அதில் தப்பே இருக்காது. இந்நாள் என்ன வேலையை திறம்பட செய்வான் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டாருன்னா பொதுவாக அதில் ஃபெயில் ஆகிறதே கிடையாது. பணத்தாசை இல்லை. நானே நிறையா நேரங்களில் சோர்ந்து சொல்வேன், எனக்கு இந்த தொழில் மீது எனக்கு விருப்பம் இல்லை, நான் விட்டுட்டு போகணுன்னு நினைக்கிறேன். திட்டுவார், நீ பண்ணுறது தப்பு, உனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து அனுப்பியிருக்காங்க, இதன் மீது அபரிமிதமான ஆசைக்குள்ளு, அபரிமிதமான விருப்பம்குள்ளு, அளப்பரிய சாதனையை படைத்து நல்ல விஷயங்களை செய்ய அப்படின்னு அவர் சொல்லுவார். அது வந்து அவர் துறையில் அவர் காட்டினார், அவர் துறையில் அவர் காட்டினார். என் துறையில் நான் காட்டணும்னு அவர் விரும்பினார். அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உள்ளவர். பயங்கர தூண்டுகோல். தூண்டுகோல்னால் சாதாரண தூண்டுகோல் இல்லை. அந்த ஹை எனர்ஜி கொண்டுறதில் அவரை ஈக்குவல் மேன் இல்லை. அதே மாதிரி அவர் வேண்டான்னு தீர்மானம் பண்ணிட்டாலோ, இவன் சரியில்லைன்னு மனசில் பட்டுருச்சுனாலோ அவனால் அவருடைய நிழலுக்கு கூட போய முடியாது. அப்படி ஒதுக்கிடுவார். எவ்வளோதான் நெருக்கமாக இருந்தாலும் சரி, இது எனக்கு வேண்டாம், இவன் சரியில்லை அப்படின்னு நினச்சிட்டாருன்னா தட் இஸ் த எண்ட். அவன் தலையில் நின்னாலும் அவரை ரீச் பண்ண முடியாது. அவருடைய இழப்பு அவருடைய குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, இந்து மதத்துக்கே உண்டான மிகப்பெரிய இழப்பு. சவுத்தில் மட்டும் பண்ணலை, அவர் நார்த்துலேயும் நிறையா பண்ணியிருக்காரு. ஆனால் வெளி உலகத்துக்கு தெரியாது. நார்த்துலேயும் நிறையா பண்ணியிருக்காரு கோயில்களுக்கெல்லாம். அதே மாதிரி அவர்கிட்ட பிஸ்னஸில் யாரும் விளையாட முடியாது. அந்த மாதிரி பிஸ்னஸ்லேயும் கிங். எங்கே எப்படி நவத்தனம்ங்கிறது அவர் மாதிரியான ஆள் கிடையாது. அது ஒரு சின்ன கதை சொல்லலாமா? ஒரு செட்டியார் அம்மா தன் குழந்தைகளோட படிக்கட்டில் உட்கார்ந்துட்டுருக்கு. ஒரு காய்கறி வியாபாரம் பண்ணுற ஒரு பிள்ளைதாச்சி பொண்ணு அந்த பக்கமாக போகுது. அது ஏதோ ஒரு கீரை கட்டுக்கு விலை பேசுது. இந்த அம்மா கொஞ்சம் விலை உடச்சி கேட்குது. அந்த அம்மா இல்லைங்க, இதுக்கு மேலே கட்டுப்படி ஆகாதுன்னு சொல்லுது. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் மயக்கமாக இருக்கிற மாதிரி இந்த அம்மாவுக்கு பட்டுச்சு. பட்ட உடனே இவ்வளோதான் நான் காசு கொடுப்பையா இல்லையான்னு அந்த அம்மா கொடுத்துருச்சு, இது வாங்கிருச்சு. ஸோ அந்த செட்டியார் அம்மா கீரையை விலை உடைச்சி வாங்கிட்டாங்க. வாங்கின பிற்பாடு இந்த கீரை வியாபாரி அந்த அம்மா வந்து தட்டை தலையில் எடுத்து வைக்கிறதுக்குள்ளே ஒரு சின்ன மயக்கமாகி ஒரு நிகழ்வு. அதை பார்த்த உடனே இந்த அம்மா கேட்டிருக்கு, ஏன்பா சாப்பிட்டியான்னு. சாப்பிடலை காலையில் அப்படின்ட்டேன். உடனே தன் பொண்ணை கூப்பிட்டு 4 இட்லியை கொண்டு வா, சட்னியை கொண்டு வான்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு நல்லா
காலை உணவை கொடுத்தாங்க. அப்போ அந்த பொண்ணு சிரிச்சிச்சு, அம்மா இட்லி விற்கிற விலைக்கு நீ 4 இட்லி சட்னி இதெல்லாம் கொடுத்துருக்கேன்னா, அம்மா வியாபாரம் செய்யும்போது வியாபாரத்தை வியாபாரமாக பாரு, தர்மம் செய்யும்போது தர்மமாக பாரு, ரெண்டையும் ஒன்றா சேர்க்காதுன்னாரு. மிகப்பெரிய அறிவுரை அது. தர்மங்கிறது தனி, அங்கே ஒரு அளவுங்கிறது கிடையாது. வியாபாரங்கிறது ஒரு அளவுகோல் உண்டு. இன்ன விலைக்கு தான் வாங்கணும், இன்ன விலைக்கு விற்கணும், இன்ன லாபம் வேணும். இந்த லாபம் வந்தால் தான் இத்தனை பேரை கட்டி காத்து வளர்த்து கொண்டாட முடியும். ஸோ ஒரு வியாபாரி நல்ல வியாபாரியாகவும் நல்ல தர்மவானாகவும் ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணாமலும் வாழ்ந்திருக்காரு. திருச்சிக்கு மட்டும் இல்லை, அவர் தமிழ்நாட்டில் இருக்க நிறையா கோயில்களுக்கு செஞ்சுருக்காரு, வடக்கே இருக்க நிறையா கோயில்களுக்கு செஞ்சுருக்காரு, நிறையா மக்களுக்கும் செஞ்சுருக்காரு. ஆனால் பலருக்கு அது வெளியில் தெரியாத நிகழ்வுகள். நான் அதுகளில் இன்வால்வ் ஆனதுனால தான் நான் இதை சொல்கிறேன். ஓகே. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மாமனிதரின் இழப்புங்கிறது இந்து மதத்துக்கு இழப்பு, இந்து கோயில்களுக்கு இழப்பு, அந்த குடும்பத்துக்கு மட்டும் அல்ல. அவரால் தூண்டப்பட்ட, அவரால் எண்ணங்கள் பகிரப்பட்ட என்ன மாதிரி மக்களுக்கும் மிகப்பெரிய இழப்பு. அவர் என்ன செய்தார், ஏன் செய்தாருங்கிறதெல்லாம் சில நேரங்களில் பெரிய குழப்பமாக இருக்கும். முடிவில் தான் தெளிவுபட கூப்பிட்டே சொல்லுவார். சொல்லும்போது தான் நமக்கு தெரியும், ஓ இதுக்காக தான் செய்கிறாரு அப்படின்னு. அதே மாதிரி கோயில்களுக்காக நிறையா செய்கிறாரு. செய்யும்போது ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் அவர் துடிக்கிற துடிப்பு இருக்குல்ல. ஒரு முறை திடீர்னு கூப்பிட்டு, ஐயோ நீ உடனே புறப்பட்டு வா. என்னங்க என்ன விஷயம்? இல்லை அந்த என்னது ஒரு சிலை செஞ்சு ஒரு கோயிலுக்கு கொண்டு போகும்போது ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துடுது. அந்த பர்சனை தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் சேர்த்துட்டாங்க. நீ உடனே மெடிக்கல் காலேஜுக்கு போய் அவர் எப்படி இருக்கார், என்ன அவருக்கு என்ன தேவை அத்தனையும் பாரு. அவர் சொன்னாருன்னா அவர் எதிர்பார்ப்பு என்னென்னா, அடுத்த நிமிஷம் நீங்கள் அந்த வேலையை செய்யணும். நீங்கள் என்ன வேலை செஞ்சிட்ருக்கீங்கிறத பற்றியெல்லாம் கவலை கிடையாது. நீங்கள் அந்த வேலையை நிறுத்து, உடனே இதை செய். அந்த அளவுக்கு அவர் தன்னுடைய ஒர்க்கர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். நான் உடனே என் ஓபியை நிறுத்திவிட்டு போனேன். போய் அவரை பார்த்து அந்த கன்சர்ன்ட டாக்டர்களை பார்த்து டிஸ்கஸ் பண்ணி திரும்ப இவர்கிட்ட அவர் நல்லா இருக்கார், அவருக்கு எந்த பெரிய பிரச்சனையும் வராதுன்னு சொல்லும் வரை அவருக்கு அமைதியே இருக்காது. எப்போ பார்த்தாலும் மனசில் அந்த பற்றியே உழண்டு யோசித்து அந்த ஃபீட்பேக் வரும் வரை அவர் ரெஸ்டெல்லாம் இருக்க மாட்டார். நல்லது செய்யணும்னாலும் எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுவார். தன்னை நம்பி மனைவியை வீட்டில் விட்டு சென்ற ஒருவனுக்காக அவன் மீண்டும் இரவில் அவன் மனைவியுடன் பேசி கொண்டிருப்பதை கேட்டு அவசரத்தில் அந்த கதவை தட்டிய அரசன் புரிந்து கொண்டவுடன், வந்தவன் அவளின் கணவன் புரிந்தவுடன் அந்த தெருவில் உள்ள அத்தனை கதவுகளையும் தட்டிட்டு போனான். அடுத்த நாள் அரசவைக்கு அந்த பிரச்சனை வந்துச்சு. எங்கள் தெருவில் எல்லோரும் யாரோ ஒருவன் எல்லா கதவையும் தட்டிட்டு போயிட்டான் அப்படின்னு வரும்போது, அப்படிப்பட்டவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்? அவனை பிடிச்சி எந்த கையால் தட்டினானோ அந்த கையை வெட்டணும்னா, அருவாவை எடுத்தான், தன் கையை வீசிட்டான். அவனுக்கு பொன்னால் கை செஞ்சு வச்சதுனால தான் அவனுக்கு பெயரே பொற்கை பாண்டியன். அப்போது அவன் என் மக்கள் மீது எவ்வளோ அன்பு வச்சுருக்கணும். தினம் ராத்திரி போய் அந்த வீட்டுக்கு பாதுகாவலாக நான் நின்னானே. ஏன்னா ஊருக்கு சென்ற அந்த கணவன் என் அரசன் பார்த்து கொள்வான்கிற நம்பிக்கையில் அவன் போயிருக்கான். அந்த நம்பிக்கை பொய்க்கக்கூடாதுன்னு சொல்லி அரசன் சேவகனாக அங்கே இருந்தான். ஒரு தவறு நடந்தவுடன் தன் கையை வெட்டினான். அப்படிப்பட்டவன் தான் என் மக்கள்னு சொல்லுவான்.
தன்னுடைய ஒர்க்கர்ஸை அப்படி தான் அவர் சொல்லுவார். என்கிட்ட மென்ஷன் பண்ணும்போது இவங்கெல்லாம் என் மக்கள் அப்படிம்பாரு. யோசிக்க முடியுமா? இவ்வளோ சமுதாயத்தின் மீதும் மக்களின் மீதும் அன்பு வச்சிருக்கவர் தன் குடும்பத்தின் மீது எவ்வளோ அன்பு வச்சிருப்பார். அவர் அந்த குடும்பத்துக்கு எல்லா நேரங்கள்லேயும் அவைலபிளாக இல்லை, இருக்கவும் முடியாது. ஏன்னா இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி அதை நல்லபடியாக நிர்வகித்து வாழும்போது அவரால் எப்படி தன் குடும்பத்துக்கு நிறையா நேரம் செலவழிக்க முடியும்? ஆனால் அவர் எவ்வளோ பாசமிக்க தந்தைங்கிறத அவரோட கூட பயணித்த எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அவருக்கு நேரமே இருக்காது போய் அவங்களோட எல்லாம் செலவு பண்ணுறதுக்கு. என்னுடைய அண்ணன் அந்த கடையில் இருந்தார். அப்போ இந்த குழந்தைகள் பென்சில் வாங்கணும், ரப்பர் வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணுன்னு அவருக்கு என் அண்ணன் மீது ரொம்ப நம்பிக்கை. நீ கூட்டு போ சுப்பையா, ஆனால் பார்த்துக்கோ. போனால் இவங்க குழந்தைகள் தானே, போகும்போது இது வேணும் அது வேணும்னு எக்ஸ்ட்ராவாக கேட்டால் உடனே கடையில் அவர் அங்கே அப்போ லேண்ட்லைன் ஃபோனில் கேட்பார் எங்கள் அண்ணார் இவர்கிட்ட, என்ன இவங்க இதெல்லாம் வேணும்னு கேட்குறாங்க, நீங்கள் இது வாங்கி கொடுக்க சொன்னீங்களே, நான் என்ன பண்ணுறது அப்படி. அவங்க என்ன கேட்டாலும் வாங்கி கொடு. பல கோணங்களில் அவர் மிக உயர்ந்தவராக தான் என்னால் பார்க்க முடியுது. ஸோ நல்ல மாமனிதர். தேங்க்யூ.